ஒரு டீ போடுவோம், சமையல் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லை. வந்து இங்கே நின்று சுற்றி நீரு. இப்போ உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் வந்து சுற்றி இருக்க? அத்தை, கஷ்டம் வந்தால் தான் சுற்றணும்னு இல்லை அத்தை. டெய்லி காலையில் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு டெய்லி இந்த துளசியை சுத்தம் பண்ணி நம்ம சுற்றி வந்தால் நல்லது அத்தை. இதை எவன் உனக்கு கற்று கொடுத்தான்னு தெரியலையே. அக்கம் பக்கத்தில் டெய்லி போய் உட்காந்து கதை பேசிட்டு ஏதாச்சும் ஒன்று கற்றுன்னு வரதே வேலையாக வச்சுன்னு. அத்தை, நான் இதை எங்கள் வீட்டிலேருந்தே பண்ணின்னு தான் அத்தை இருக்கிறேன். எனக்கு யாரும் கத்தெல்லாம் கொடுக்கல. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்கள் அம்மா வேலை செய்யறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல போலையே. பின்ன நான் தான் செய்கிறேன், நீங்களா செய்கிறீங்க எல்லா வேலையும்? எந்த வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து நான் தான் பண்ணுறேன். இப்போ இதை பண்ணிட்டு வந்தோம், நான் டீ போடணும், நான் தான் டிஃபன் பண்ணணும், எல்லாமே நான் தான் பண்ணணும். அப்போ அது வேலை கிடையாதா? நீங்கள் தான் எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே சுற்றிட்டு வரீங்க. மருமகளே, நல்லா பேச கத்துட்டம்மா. இப்படி பேசினாதான் உங்கள் அத்தை வாயை மூடுவா. இல்லாட்டி நீ அமைதியாக வாயை மூடிட்டு இருந்தீன்னா இவ பேச ஆரம்பிச்சிருவா. ஐயோ, என்ன கொழுப்பா உனக்கு? அவ தான் வேணும்னே பேசுறானா, நீ அவளை ஏற்றி விடுற மாதிரி பேசுற. 2 பேருக்கும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியுமே. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணினா அன்னைக்கே என் நேரம் சரியில்லைன்னுட்டு. வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, அவ்வளோதான். மாமா, எனக்காக நீங்கள் எதுக்கு மாமா தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? நீ சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டதெல்லாம் போதும். போயிட்டு டீயை போட்டு சீக்கிரம் எடுத்துன்னு வந்து டிஃபன் பண்ணுற வேலையை பாரு. சரிங்க அத்தை, இதை போகிறாத்தே. மருமகளை மாமனாரும் அப்படியே நல்லா கலாய்க்கிறதுக்குனா ஏஞ்சி வந்துடுவீங்க என்ன. யோ, உன்னை பொண்ணு பார்க்க சொன்னேனே, என்னாச்சு? இதுக்கு மேலே எனக்கு போய் எங்கேருந்து பொண்ணு தர போகிறாங்க? அடிக்கிற அடியில் மூஞ்சி கிஞ்செல்லாம் தேஞ்சு போயிடும். பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னேனே, அது என்னாச்சுன்னு கேட்டேன். அவங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போகிறோம். ஏன், அவனுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? நானா கேட்டாதான் வாய் தந்து சொல்லுவேன். அது வரைக்கும் நீ வாய் தந்து எதுவுமே சொல்ல மாட்டியா? இப்போ வந்து சொல்ற? ஏய், அவங்க இப்போ தாண்டி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே நேராக இங்கே தான் வரேன், இன்னைக்கு சாயந்தரம் வான்னு இப்போ தான் சொன்னாங்க. ஒரு நாள் முன்னாடியே சொல்லணும்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லி கூட்டிட்டு போகணும்ல. இப்போ போய் சொல்றாங்க. நம்ம என்ன சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு தானே போகிறோம். நாமளும் பக்கத்தில் இருக்கிறவங்கள வரைக்கும் கூப்பிட்டு போகலாம். அதுவும் கரெக்ட் தான். எல்லாரையும் கூட்டின்னு போனால் அவளுங்க கண்ணு வைக்கிறதாலே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி சரி, மார்க்கெட்டுக்கு போய் பெரியவனை பழம்லாம் நான் வாங்கி வர சொல்லிடுறேன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு போகணும்? இங்கேருந்து 4 மணிக்கெலாம் கிளம்பிடலாம். இங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். 5 மணிக்கு ஆகிடும் அங்கே போய் சேர்றதுக்கு. சரி சரி, சீக்கிரம் அப்போ வா. எல்லா வேலையும் பார்த்துட்டு கடகடன்னு கிளம்பணும். ஏன்டி நீ இன்னும் போலியா? இங்கே தான் நின்று இருக்கியா? எப்போ சொன்ன இன்னும் இங்கே நின்று கதை கேட்டுன்னு இருக்க? அத்தை, இதை போயிட்டாத்தையா? யோ, போய் பழம், ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பூவு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. வேற என்ன நான் வாங்கினு சொல்லு, ஒரேடியாக வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பப்போ அனுப்பின்னு இருக்காத, வெளியே மழை பெய்யுது. அதான் பழம், ஸ்வீட்டு, பூவு, மிக்சரு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. வேற எதுவும் இல்லை. பார்க்க தானே போகிறோம், இது வரைக்கும் போதும். வேற எதுவும் வேணாம். டேய், ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துரு. இல்லாட்டி இன்னைக்கு லீவ் ஆச்சு போட்டுரு. வீட்லேயும் வேலை இருக்குது. சாயந்தரமா சீக்கிரமா 5 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணும், புரியுதா? ஆஃபீஸ்லாம் லீவ் போட முடியாது. நான் போயிட்டு ஒரு 3 மணிக்காச்சும் வந்துடுறேன் நான். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படியே உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவனே ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமா வர சொல்லலாம். அவன் பாட்டுன்னு உட்காந்து வேலை செஞ்சுன்னு இருக்க போகிறான், போகணும்னு கூட தெரியாம. இல்லாட்டி வரும்போது அவனை கூப்பிட்டு வந்துரு கையோட. ஏய், இங்கே பாருடி, நீ எல்லா வேலையும் கடகடன்னு முடி, புரியுதா? உன் கூட நான் சுற்றின்னு இருக்க முடியாது. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலையை முடி. சரிங்க அத்தை. எல்லாரையும் இவ்வளோ அதிகாரம் பண்ணுறே, நீ என்ன வேலை பார்க்க போகிற அதை சொல்லு. ஆமா, நான் சும்மா ஃபேன் காத்துல உட்காந்துருந்து தூங்க போறேன். நீ எப்ப பார்த்தாலும் என்னையே கேட்டு நிறு. சொல்ற வேலையை முதல் போய் வாங்கிட்டு வாயா. டேய், கார் வாடகைக்கு கூட்டு வந்துடுறா. ஏன் காரில் தான் போகணுமா? ஏங்க, முதல் வாட்டி போறோம், கார்ல போவாம பின்ன நடந்தே போக முடியும். அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன இருக்கோ அது மாதிரி வாழ பழகு. அதை விட்டுட்டு காரில் போகலாம், கப்பலில் போகலாம்லாம் சொல்லின்னு இருக்காத. இந்த ஆளுக்கு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லூஸ் மாதிரியே பேசின்னு இருப்பாரு. டேய், நீ கார் கூட்டு வாடா. ஏண்டி நீ இன்னும் இங்கே நின்று என்ன தெரிய வேடிக்கை பார்த்துன்னு இருப்ப? போய் வேலையை பாருன்னு சொன்னா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற. மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் லேட் ஆக்கிடாத. அப்புறம் நான் செம்ம கத்திடுவேன் சொல்லிட்டேன். டைமுக்கு கிளம்பணும், அங்கே இருக்கணும். அத்தை, நான் ஏன் அத்தை லேட் பண்ண போகிறேன்? சரி, என் தங்கச்சியையும் வர சொல்கிறேன். நான் அவளையும் கூட கூப்பிட்டு போயிடுவோம். போய் அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. சும்மா உட்காந்துனே மூஞ்ச பார்த்துன்னு இருக்காதீங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கிறாளா பாரு டக்குன்னு. எங்கே தான் ஃபோனை வச்சுட்டு எங்கே போவாலோ தெரில. ஹலோ, முன்னாடி பண்ணின்னு இருக்கிற. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற. எங்கே தான் போனேன்? சரி சரி, நம்ம சின்னவனுக்கு போய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும். சாயந்தரம் 5 மணிக்கெலாம் வீட்டில் வந்துருண்ணா. ரெடியாகி சீக்கிரமாக வந்துரு. டைம் ஆக்கிடாத, புரியுதா? 5 மணிக்கெலாம் நம்ம கிளம்பி போகணும், புரியுதா? அப்படியே வரும்போது எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது க்ரீமெல்லாம் எடுத்துன்னு வா. ஆமாம், பின்ன போய் பார்க்க போகிறோம்ல, எப்படி அப்படியே வா போக முடியும்? கொஞ்சம் மேக்கப் பண்ணோம், சீக்கிரமாக வந்துரு. இல்லைனா எதனா பார்லர் பொண்ணு இருந்தால் கூப்பிட்டு வா எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்கு, சரியா? அக்கா, நீ கல்யாணம் பண்ணா இல்லை அவங்க கல்யாணம் பண்ணா? உனக்கு எதுக்கு மேக்கப்பு? ஏம்மா தாயை சொல்கிறத கேள்வி. எடுத்துன்னு வானா எடுத்துன்னு வா. கூட பிறந்தது கூட நம்மள எவ்வளோ கேள்வி கேட்குது பாரு. நம்ம அழகாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது போயிட்டு. சரி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன்.
கிளம்பி வந்துடு. சரி சரி வைக்கா. கடகடன்னு போய் நம்ம ரெடி ஆகும். இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா நின்னுடுவோம், இல்லைன்னா நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க இவங்க. எந்த புடவை கட்டிக்கிறது, என்ன புடவை இருக்குன்னு போய் பார்ப்போம், தேடுவோம். பட்டு புடவை கட்டிப்போம். தலைக்கு பூ வாங்கணும், ஒட்டியானம் வாங்கணும், நெத்தி சுட்டி வாங்கணும். நிறைய வேலை இருக்குதே. பொண்ணு பார்க்கறத பொண்ணை விட நம்ம தான் அழகா இருக்கணும் அங்க. அக்கா அக்கா நில்லுக்கா, எங்கக்கா போற? அட இவகிட்ட சொல்லிட்டு போனா எந்த காரியமும் நான் சரிப்பட்டு வராது. என்ன பண்றது இவளை எப்படியாச்சும் ஏமாத்தி விடுவோம். எங்கக்கா வேகமா கிளம்பி போயின்னு இருக்க? அதுவும் பூ வாங்கணும் புடவை வாங்கணும் என்னமோ சொல்லிக்கிட்டே போயின்னு இருக்க. என்னக்கா விசேஷம், எங்க போறியா? அதுவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பீரோக்குள்ளேயே ரொம்ப நாளா இருக்கா, பிளவுஸ் எல்லாம் பத்துதா என்னன்னு தெரியல, அதான் சும்மா போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி நின்னேன். நீ வந்துட்டு அதுக்குள்ள என்னத்தையும் இந்த அக்கா நம்ம கிட்ட மறைக்குது, சொல்ல மாட்டேங்குது. இரு நைஸா போட்டு கேட்டு வாங்குவோம். பக்கத்திலே இருக்கேன், எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ பாட்டு போற நீ பாட்டு வர, என்ன விஷயம் சொன்னா நானும் கூட ஹெல்ப் பண்ணுவலக்கா உனக்கு. நிஜமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி, சும்மா தாண்டி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் இல்ல. அப்படியா? மூஞ்சே சரியில்லையேக்கா, நான் வேணா ஃபேஷியல் பண்ணி விட்டா? உனக்கு ஃபேஷியல்லாம் பண்ண தெரியுமாடி? அக்கா நான் ஃபேஷியல் பண்ணுவேன், ஜடை போடுவேன், புடவை கட்டி விடுவேன், எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். பேசாம இவகிட்ட ஃபேஷியல் பண்ணிக்கலாமா விஷயத்த சொல்லிட்டு? வேணாம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்த்துப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி, நான் போய் தூங்குறேன், ரொம்ப தலைவலிக்குது எனக்கு, நான் போய் படுக்கிறேன். எப்படி இருந்தாலும் விஷயம் தெரியாமலா போயிடும், பார்த்துக்கலாம். அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? வாடி, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இதுதான் வர டைமா? உன்னை எப்போ வர சொன்னா இப்போ வர நீ? ஆமா, எங்க வீட்டில் இருக்கிற பசங்க விடுது, அவரு விடுறாங்க, ஒரே வேலையா இருக்குதுக்கா, வரவே முடியல. நானும் வரணும் பார்க்குறேன், வரவே முடிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துன்னே இருக்குது. பசங்களுக்கு வேற லீவ் விட்டாங்களா, அது ஒரே அமக்கம் பண்ணதா, ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஆமாடி, இதே சாக்கு சொல்லு எதனா ஒன்று. அட நிஜமாதான்க்கா, நான் என்னத்துக்கு போய் சொல்ல போகிறேன். சரி, மாமா எங்கள் ஆளை காணோம், உங்கள் மருமகன் எங்கள் ஆளை காணோம். அவள் கிச்சனில் வேலை பார்த்துன்னு இருப்பாடி. உங்கள் மாமாவை பழம்லாம் வாங்கின சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, தட்டில் வச்சு கொடுக்கணும்ல. அவன் வேலைக்கு போயிட்டுக்கிறான், அவன் கரெக்ட் டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டான். சரி, நாமளும் ரெடி ஆகும், மணி ஆயிடுச்சு, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக ரெடி ஆகணும்ல. சின்னத்தை எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? காஃபி குடிங்க சின்னத்தை. மாமாலாம் கூப்பிட்டு வரலையா நீங்கள்? இந்த காஃபிக்காக தான் அங்கேருந்து வரது. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? உங்கள் மாமாவும் இதே தான் சொல்லுவார், காஃபி எவ்வளோ சூப்பராக போடுவா என் மருமகன் சொல்லிட்டு. ஆமாம், பெரிய காஃபி போட்டுட்டான், மற்ற வேலைலாம் யார் செய்யறதான்? ஏய், இன்னும் இங்கே முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, இன்னும் ரெடி ஆகலையா நீ? உன்னால் லேட் ஆச்சுன்னா அப்புறம் நான் செம கடுப்பாயிடுவேன். ஒழுங்கு மரியாதை போய் சீக்கிரமாக ரெடி ஆகு. சரிங்க நான் போய் ரெடி ஆகுறேன். அக்கா நீ இன்னும் அவளை திட்டதே விடவே மாட்டியா நீ? அடியே, இப்படி உருட்டி மிரட்டி வச்சாதாண்டி நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாளுங்க, இல்லைன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் மதிக்கவே மாட்டாளுங்க. அடேடே, நீ எப்பம்மா வந்த? நல்லா இருக்கியா? வீட்டில் பசங்க அவரு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் தான் வருவியா, இல்லாட்டி வரமாட்டியா? பசங்களை கூட்டின்னு வந்திருக்கலாம்ல நீ, ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம்ல. இப்போ பசங்களுக்குலாம் லீவு தானே? மாமா அதுங்க கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குதுங்க மாமா, வீட்டையே 2 ஆக்கிட்டுங்க. பசங்கனாலே அப்படி தனமா இருப்பாங்க. யோ, நான் வாங்கிட்டு வர சொன்னது எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டியாயா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மருமக கிட்ட கொடுத்துட்டா, அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கிறா. சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வாங்க, நானும் போய் ரெடி ஆகுறேன். சரி சரி, நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நாங்கள் வரோம், நீ போய் ரெடி ஆகு. சரிம்மா, நான் போய் ரெடி ஆகுறேன், சீக்கிரமா வந்துருங்க.